சென்னை வள்ளுவர் கோட்டம் 4 வழிச்சாலை அருகே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் சமூக நீதி கூட்டமைப்பு கட்சிகள் தொடர் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். காட்டாதே 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 சாதிவாரி கணக்கெடுக்க மத்திய அரசை காட்டாதே மாநிலத்தின் சுயாட்சி பற்றி மார்தட்டு பேசுகிறாய் இருக்கின்ற உரிமையை கூட மத்திய அரசிடம் தாரை வார்த்து கொடுக்கின்றாய். மாநிலத்தின் சுயாட்சி பற்றி மார்தட்டி பேசுகிறாய். இருக்கின்ற உரிமையை கூட மத்திய அரசிடம் தாரை வார்த்து கொடுக்கின்றாய். நிறைவேற்று நிறைவேற்று. சாதி கணக்கெடுக்க உச்ச நீதிமன்றம் போட்ட ஆணையை நிறைவேற்று. முடியாதா முடியாதா? பீகாரில் எடுத்தாச்சு, தெலுங்கானாவில் எடுத்தாச்சு. திமுக அரசை உங்கள் விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரஃபீக் இணைந்திருக்கிறார். ரஃபீக், இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள கட்சிகள், அதன் தலைவர்கள் குறித்த முழுமையான விவரங்கள், அவர்கள் எழுப்பெறும் முழக்கங்கள் குறித்த விவரங்களையும் நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம். சென்னை வள்ளுவர் கோட்டம் 4 வழிச்சாலை அருகே உள்ள சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தமிழக அரசை எதிர்த்து வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் சமூக நீதி கூட்டமைப்பு கட்சிகள் இணைந்து நடத்தும் தொடர் முழக்க போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் தற்போது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில், ஜி.கே. வாசன் எம்பி அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பிலும், புரட்சி பாரதம் சார்பில் பூவை மூத்தியார் அவர்களும், மேலும் புதிய நீதி கட்சி சமரசம் முன்னாள் எம்எல்ஏ மற்றும் தமிழர் தேசம் கட்சி கே.எஸ். செல்வகுமார், ஏர்போர்ட் மூர்த்தி, பறையர் பேரவை மற்றும் வெள்ளலார் முன்னேற்ற கழகம் தலைவர் சரவணன் கலந்துள்ளார். மேலும் மக்கள் முன்னேற்ற கழகம் தலைவர் தமிழரசன் மாநில இணை பொதுச் செயலாளர் கலந்துள்ளார். மேலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் செந்தமிழர் அவர்கள் முன்னாள் அமைச்சர் அவர்கள் கலந்துள்ளார். இந்திய ஜனநாயக கட்சியிலிருந்து ரவி பச்சமுத்து அவர்கள் கலந்துள்ளார். பவர் பிளாக் கழகத்திலிருந்து திருமாறன் டி தலைவர் அவர்கள் கலந்துள்ளார். மேலும் கொங்கு மக்கள் முன்னணி சார்பில் ஆறுமுகம் கவுண்டர் தலைமையில் ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் கலந்துள்ளார். மேலும் தமிழ்நாடார் சங்கம் சார்பில் முத்து ரமேஷ் அவர்கள் கலந்துள்ளார். மேலும் தொடர்ச்சியாக தற்போது இருக்கக்கூடிய அனைத்து கட்சி சார்பிலும் இணைந்து தமிழக அரசு, அதாவது திமுக அரசை எதிர்த்து தொடர்ந்து முழக்கங்களிட்டு வருகின்றனர். தற்போது இருக்கக்கூடிய அனைத்து கட்சி சார்பிலும் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தற்போது முழக்கங்களிட்டு, மேலும் முக்கியமான தலைவர்கள் குறித்தும் தற்போது இருக்கக்கூடிய இந்த தொடர் முழக்கம் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது இந்த முழக்கம் போராட்டத்தில் ஈடுபட்டு முடிந்தபின் இப்போது அமர்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய தமிழக அரசுக்கான கோரிக்கைகள், அதாவது மத்திய அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டிய சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஏன் மறுப்பது காரணம் என்ன என்பது குறித்தும் திமுக அரசு தொடர்ந்து வலியுறுத்தி கோஷமிட்டு வருகின்றனர். ஐயா, விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி ரஃபீக்.